ஹாய் நத்தாஷா. எக்ஸலில் இன்றைக்கி நம்ம என் ஃபங்க்ஷனுக்கும் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். சரி, இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் வந்து நம்மளுக்கு வந்து நேம்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். சரி, நம்மளோட கண்டிஷன் என்னன்னா இந்த மார்க்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து 45க்கு மேற்பட்டு இருக்கணும். அதாவது above 45 அவங்களுக்குலாம் வந்து ட்ரூன்னு காட்டும், அல்லது ஃபால்ஸ்னு காட்டும். சரி, நம்ம அதை எப்படி சேர்க்கலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு NAND போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதோட ஆர்கியூமெண்ட் வந்து காட்டப்படும். இது வந்து லாஜிக்கல் 1 லாஜிக்கல் 2 அப்படின்னு கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். நம்மளோட லாஜிக்கல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 லாஜிக்கல் இருக்குது. சரி, இந்த முதல் லாஜிக் என்னன்னு பார்ப்போம். முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து சயின்ஸ் மார்க் இருக்குது. ஸோ சயின்ஸ் மார்க்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொன்னோம், above 45 இருக்கணும். ஸோ நான் வந்து above 45 நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு காமா போட்டுக்கிறேன். அடுத்து லாஜிக்கல் 2, அதுக்கு வந்து நான் மேத்ஸ் மார்க்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே போல் தான் above 45 இருக்கணும். மூன்றாவது தான் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் மார்க்ஸு. ஸோ அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் above 45 போட்டுட்டு கடைசியாக நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் above 45 போட்டுட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு காமிச்சிடும். பாருங்கள், ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. சரி, நான் என்டையர் காலம் நான் செய்கிறேன். அதுக்கு வந்து நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 ட்ரூ தான் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஏன் மற்றதெல்லாம் ஃபால்ஸாக போச்சுன்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து 45 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சொன்னது வந்து above 45, இங்கே வந்து 45 எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து கீழே போயிடுச்சு. 29 அதுக்கு கீழே போயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு மார்க்ஸ் வந்து 60 எடுத்திருக்காங்க, அதாவது 45க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்டில் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் கேட்டகரியில் இருக்குது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், மேசன் இருக்குது. இந்த மேசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, மேத்ஸு, ஹிஸ்ட்ரி மூணுமே வந்து 45க்கு மேற்பட்டு தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்து அப்பயும் ஃபால்ஸில் காட்டுது. ஏன்னா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 25 எடுத்திருக்காங்க, அதாவது 45க்கு கீழே எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் என் வந்து என்ன ஆகும்னா நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இங்கே வந்து நம்ம 4 ஒரு சப்ஜெக்ட் வச்சு 4 ரிக்குவயர்மெண்ட் வச்சோம்ல, இந்த 4 ரிக்குவயர்மெண்ட்டும் வந்து above 45 வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ட்ரூன்னு காட்டும். அதில் ஒன்று ஃபெயில் ஆகிட்டாலும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாட்டியும் அது வந்து ஃபால்ஸ்னு காட்டிடும். சரி, இதோட ஆப்போசிட் தான் வந்து ஆஃப் ஃபங்க்ஷன். சரி, ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து திருப்பியும் நான் ஃபார்முலா டைப் பண்ண தேவையில்லை. நான் இதை அப்படியே காப்பி பண்ணி, ஏன்னா நம்மளோட டேட்டா வந்து சேமான டேட்டா தான், ஸோ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், நாங்கள் பேஸ்ட் பண்ணோன்னு, ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து என் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் பல்தா ஆ வந்து நான் ரிப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு காட்டுது. ஸோ நான் என்டையர் செய்கிறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே ட்ரூன்னு காமிச்சிருக்கு, ஒன்றை தவிர கடைசி நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு காமிச்சிருக்கு. ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே 45 கீழே இருக்குது. சரி, ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அரவிந்த் பார்ப்போமே. அரவிந்த் பார்த்தீங்கன்னா இங்கே என் பாய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் காமிச்சிச்சு, அதே நம்ம ஆ பாய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு காட்டுது. ஏன்னா அவர் வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணலை, இது ஃபுல்ஃபில் பண்ணலை, இதையும் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஆனால் இங்கிலீஷ் மார்க் ஒன்றே ஒன்று வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ நான் சொன்னது போல் இதோட ஆப்போசிட் தான் வந்து இது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு காட்டும். சரிங்களா? சரி, ரொம்ப நன்றி. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.